ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற குட்டி ஷார்ட்ஸ். பொதுவாகவே நீங்கள் டால்ஃபினை ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அனிமலாகவும் ஒரு பாசமான ஒரு அனிமலாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இதால் எல்லா விதமான க்ரைமும் இதால் கமிட் பண்ண முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இதால் ராபரி பண்ண முடியும், செக்ஷுவல் அசால்ட் பண்ண முடியும், ஏன் கிட்னாப்பிங் கூட பண்ண முடியும். இதுக்கு ஹை ஆகணுன்றதுக்கோசம் இது என்ன பண்ணோம், அந்த பஃபர் ஃபிஷ்ஷோட க்ளோஸாக போயிட்டு வர்றோம். அதே போல் இப்போது இந்த ஃபீமேல் டால்ஃபின்ஸுங்க அதோட குட்டியை இதுங்க கொன்னுடுவாங்க. எதுக்காகனா இதுங்க அதோட மேட் பண்ணுன்றதுக்கோசரம் இந்த மேல் டால்ஃபின்கெல்லாம் சேர்ந்து ஒரு கேங்காக ஃபார்ம் பண்ணிட்டு அது லாக்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது இதுங்க போய் அதோட குட்டியை கொன்னுடுவாங்க. ஸோ இது தனிமையாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், மறுபடியும் இதுங்க கூட சேர்ந்து அது மேட் பண்ணுறதுனால இதோட ஜெனட்டிக்கை அதுக்குள்ளே விதைக்கிறதுக்கோசரம் இது அந்த குட்டிங்களை கொன்னுடும். இது எல்லா வகையான அனிமல்ஸும் இந்த வேலையை பண்ணுது. எக்ஸாம்பிளுக்கு லயன்ஸ், மைஸ், அப்புறமா பேர் கூட இந்த வேலையை பண்ணுது. சில பேர்ட்ஸுங்க கூட இந்த வேலையை பண்ணுதுங்க. ஏன்னா ரெண்டு ஜோடியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபீமேல் என்ன பண்ணும், அது குட்டியை அது ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மேல் அது குட்டிக்கு போயிட்டு அந்த இறையை எடுத்துகிட்டு கொடுத்து ஃபீட் பண்ணுறதுனால தனியாக இருக்கிற சில ஃபீமேல் பேர்ட்ஸுங்க என்ன பண்ணணும்னா அந்த குட்டியை கொன்னுடுவாங்க. ஏன்னா அந்த மேல் பேர்டு இதோட சேர்ந்து மேட் பண்ணி இதோட அது ஃபேமிலியாக ரன் பண்ணுன்றதுக்கோசரம் இந்த மாதிரி திங்க் பண்ணுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எவ்வளோ ஒரு குரியாலிட்டி மைண்டோடவும் ப்ளஸ் எவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுதுன்றதை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.